நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஒரு யூடியூப் சேனல். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்ட்ராடேக்கான ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்ன்ற அந்த கணக்கீடு மேத்தமேட்டிக்ஸ் மெத்தடில் நம்ம எளிமையான முறையில் நம்ம லெவல்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பயன்படுத்தி யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சிருங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன் கைஸ். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க கைஸ், நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் ரிவ்யூவும் பண்ணிடலாம் கைஸ். நம்ம வந்து நேற்று வந்து என்னென்ன லெவல்ஸ் தந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம நேற்று ஷேர் பண்ணியிருந்தது. அப் சைட் லெவல் என்ன, டவுன் சைட் லெவல் என்ன அப்படின்றத. ஸோ இதுக்கான இது வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அப் சைட் அண்ட் டவுன் சைடில். ஸோ நம்ம தந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஏரியா 24,583 வந்து ஒரு ரிவர்சல் ஜோன்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 24,641 வந்தால் நீங்கள் வந்து பை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் பாருங்கள், நமக்கு வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டு 623 ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 23 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிட்டாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இந்த கேண்டில் 621 ஓப்பன் ஆனால் கரெக்டாக இந்த இடம் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே பாருங்கள் எவ்வளோ போயிருக்கான், 22 பாயிண்ட்டு. ஸோ இந்த 22 பாயிண்ட் மட்டும் தான் கீழே போயிருக்கோம். ஒரு நாளைக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்டு. ஸோ 150ல் உங்களுக்கு வந்து 22 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னா மீதி வந்து 128 பாயிண்ட் அப்சைடில் தான் தரப்போகிறான் அப்படின்றத மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து சொல்லிட்டான், உங்களுக்கு இன்டைரக்டாக சொல்லிட்டான். இதெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்து படித்து பழக தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும் கைஸ். ஸோ அந்த 22 பாயிண்ட்டை விட்டுட்டு 150 பாயிண்ட்டு நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து லெவல் வந்து இந்த லெவல் வரையும் வந்துடும், 24,764. ஸோ நான் ஒரு ரிவர்சல் ஜோன் சொல்லியிருந்தேன், 24,734 அப்சைடில் வந்து ஒரு ரிவர்சல் ஜோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா 663 வந்து ஒரு ரிவர்சல் ஜோன் சொல்லியிருப்பேன். இந்த இடம்லாம் வரும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் அதுக்கப்புறம் மேலே போயிருப்பாங்க. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி அற்புதமான ஒரு கால் சைடில் ஒரு ரிவர்சல் தந்துருந்தான். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் எல்லாமே வந்து பயந்துட்டான். இந்த சுப்பிரமணியபுரத்தில் வந்து மரண பயத்தை காட்டிட்டான் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் செல்லர்ஸ்லாம் வந்து பயந்து பேனிக் ஆகி ஸோ செல்லர்ஸ் எல்லாம் என்ன நாங்கள் பையர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஸோ கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் சடனாக புல்லிஷாக ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து பயந்து அவங்க வந்து அவங்களோட இது செல் பண்ணவும் பையர்ஸாக மாறின காரணத்தினால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக போயிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி நான் சொன்ன வந்து அந்த பிஇபி லெவல்ஸ் எல்லாமே வந்து யார் தக்க வச்சாங்களோ அவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றத மார்க்கெட் பிகினிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ், கேப் டவுன் ஓப்பனிங் அதே மாதிரி ஃபாலோ மை S1 அண்ட் பிஇபி லெவல்ஸ்ன்றதை தெளிவாக சொல்லியிருப்பேன். கேப் டவுன் ஓப்பனிங் டவுன் சைட் ரிவர்சல் ஏரியா 24,583 அப்படின்றத 9:15 மார்க்கெட் ஓப்பன் டைம்லேயே தெளிவாக சொல்லிட்டேன் கைஸ். அப் சைடு இம்பார்ட்டன்ட் ரிஜெக்ஷன் ஏரியான்றதும் 24,649 662 63 சொல்லியிருப்பேன் கைஸ். அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸ் அபவ் சஸ்டைன் ஒன்லி ஃபோக்கஸ் சிஇ அப்படின்றத 9:18 சொல்லிட்டேன் கைஸ். ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு இதுதான் எஸ்டர்டே க்ளோஸ். ஸோ இதான் வந்து எஸ்டர்டே 3:15 மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா 679. ஸோ எப்போ இந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே இங்கே இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்கள் 12 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருப்பான். 24,684 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ அதான் எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து அருமையாக வந்து ஒரு 165 பாயிண்ட் கிடச்சிருக்குங்க கைஸ். ஸோ நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் ட்ரேட் எடுத்தவங்களுக்கு என்ன இருக்குன்றதை கீழே சார்ட்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்போம் கைஸ். இங்கே பாருங்கள் 24,700 கால் அண்ட் போட் போத் நியர் 107 ஹூ சஸ்டைன்டு திஸ் ப்ரைஸ் தட் சைடு மூவ் ஃபர்தர்ன்றதை 9:19 நான் சொல்லிட்டேன் கைஸ்.
ஓகே கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யார் 24,800 புட்டு கெட்டிங் ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர், 24,600 கால் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 24,700 கால் அண்ட் புட்டையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ணோம், ஒரு ஸ்பாட் எங்கே இருக்கானோ அதுலேருந்து 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்க இந்த மணி புட் ஆப்ஷனையும் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்பாட்லேருந்து 100 பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத 9:22க்கு பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் புரிஞ்சிடும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாத மாதிரி தெரியும். பட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்லிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ பழைய வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கைஸ். நான் ராத்திரி பகலாக கண் முழிச்சு உங்களுக்காக வீடியோஸ் பிகினர்ஸ்க்காக போடுறேன் கைஸ். ஸோ நான் வந்து காசு பணத்துக்காக போடுறதில்ல. ஸோ நான் நிறைய காசு பணத்தை இழந்துட்டேன். அதை மீட்டு எடுக்கிற முயற்சியில் நான் வந்து இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி நான் வந்து இது பிகினர்ஸ் வந்து அவங்களோட கேபிட்டலை இழந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ண அடிப்படையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். 24,800 அதாவது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து முந்தா நேற்று 24,800 உடச்சி கீழே போகுமா அப்படின்னு 24,500 போகுமான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் உடச்சி கீழே நல்ல டவுன்ஃபால் தந்துருந்தான். ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 153 பாயிண்ட் புட் ஆப்ஷனில் நம்ம கெயின் பண்ணியிருப்போம் கைஸ். 24,800 900 வந்து நம்ம எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது என்ன காரணன்றதை என்கிட்ட சொன்னாலும் நான் கரெக்ட் பண்ணி வீடியோஸ் சேஞ்ச் பண்ணி போட ட்ரை பண்ணுவேன் கைஸ். ஏதாவது வந்து தவறுகள் இருந்தால் திருத்திக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக திருத்திப்போம் கைஸ். ஓகே. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் இதில் வந்து பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன்னா, எனக்கு யாரும் கைட் பண்ணலை. எனக்கு தெரியாமல் பிளைண்டாக நான் மார்க்கெட்டில் வந்து இறங்கி நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன் கைஸ். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன மாதிரி யாரும் இழப்புகளை சந்திக்கக்கூடாது அப்படின்றத ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் கைஸ். எனக்கு நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து டெலகிராம்லேயும் தரலாம். அதே மாதிரி யூடியூப் சேனலோட அந்த சேனலோட இதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்க. இது வந்து 4 பிகினர்ஸ்க்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து 4 பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,700 கால் அண்ட் புட் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஸ்பாட்டு 24,821 முடிஞ்சிருக்கான். பட் வந்து இங்கே ஆக்டிவாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா 700 கால் அண்ட் புட். இது ஏன் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் இதே ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஜ் இதே மாதிரி ஓப்பன் ஆகுதா இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து அவங்க ஓவர் ரைட் பண்ணும்போது ஸோ இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து பிஃபோர் ஓப்பனிங்கில் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதன் அடிப்படையில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் எங்கே ஓப்பன் ஆகிறோன்னு தெரியும். அப்போ நீங்கள் வந்து அந்த கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அந்த வேல்யூஸை வச்சு நீங்கள் வந்து அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் நம்ம சொன்ன அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆகி நமக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து கால் சைடில் நல்ல மொமெண்டம் கிடச்சிது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் 24,600 173 அபவ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து எங்கே போனான்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,600. ஸோ மூவ் ஃபாஸ்ட் போகன்றதை எப்போ சொல்லியிருந்தேன் 12:56 சொல்லியிருந்தேன் கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து எங்கே போனால் பாருங்கள். ஸோ நான் சொல்லும்போது வந்து 700 கால் ஆப்ஷன். ஸோ நான் சொல்லும்போது மார்க்கெட் 218 இருந்தாங்க கைஸ். ஆனால் மார்க்கெட் வந்து 260 வரையும் போயிருந்தான். ஓகே கைஸ், அதே மாதிரி மார்க்கெட் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் தந்தால் அது என்ன காரணம் அப்படின்றதையும் வந்து லைவ் மார்க்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள் 24,600 173 அப்போ மூவ் ஃபாஸ்ட் சொல்லி நான் போட்ட மெசேஜுக்கு 241 ரீச் ஆகிட்டான்றதை நாங்கள் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சு போட்டிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில்.
அதே மாதிரி கால் ஆப்ஷன் பாருங்கள் 24,700 கால் ஆப்ஷனும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பிபி லெவலில் பிரேக் பண்ணி சாலிடாக வந்து க்ரீன் கேண்டில் வந்து கண்டினியூஸாக வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருந்தோம். நம்ம R1 R2 R3 R4 வரையும் போயிருந்தோம் நான் அது ஷேர் பண்ண டைமுக்கு. ஓகே கைஸ், ஸோ ஆனால் நம்ம எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி மேலே போயிட்டோம் கைஸ். ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதான் வந்து லைவ் மார்க்கெட் சப்போர்ட் நான் தந்துட்டுருக்கேன் கைஸ். ஸோ இதில் நான் வந்து கால் அண்ட் புட் ரெண்டுக்கான என்னென்ன வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் வந்து டைம் டு டைம் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். என்னடா அவன் கால் சைடும் வந்து மெசேஜ் போடுறான், புட் சைடும் மெசேஜ் போடுறான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து யோசிக்கணும். மார்க்கெட்டோட ரெண்டு பக்கம் கால் சைடும் செல்லர் சைடும் யோசிக்கணும், பையர் சைடும் நீங்கள் யோசிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக மெசேஜ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் இப்போ வந்து நம்ம தந்திருக்க லெவல் அடிப்படையில் ஸோ என்எஸ்சி சார்ட்டில் வந்து ஸ்பாட் வந்து 24,821 முடிஞ்சிருக்கான். ஆனால் அவன் தந்திருக்குது 24,700 கால் அண்ட் போட்டு 24,800 கால், 24,600 போட்டு, 24,650 போட்டு, 24,750 கால், 24,500 போட்டு. ஸோ இதில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் வந்து காலையில் மாறும். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து 24,700 அடிப்படையில் 24,800 ஸ்பாட் 800 மேலே முடிஞ்சதுனால இந்த ரெண்டுத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கெட்டை நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து இதுதான். அப்சைட் லெவல் என்ன பார்த்தீங்கன்னா 24,700 காலன் போட்டு நீங்கள் வந்து பேஸ் பண்ணி லெவல் எடுத்திங்கன்னா இதுதான் அதோட அப்சைட் லெவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் லெவலில் வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,700 அடிப்படையில் மேலே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 24,800 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் லெவல் வந்து இது, டவுன் சைட் லெவல் வந்து இது. ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ஸோ ப்ரீமியம் கால்குலேஷன் பேஸ்டு லெவல்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்றத இங்கே வந்து 24,500 காலர் புட், 24,600, 24,700, 24,800, 24,900, 25,000. ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த 24,700, 800 ஸோ ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட்டர்ஸாக இருப்பாங்க. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த S1 என்ட்ரியில் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த பிஇபி லெவலில் வச்சுருங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் மேலே எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணணும், ட்ரெயில் பண்ணிவிட்டு போங்க. ஓகே கைஸ், ஸோ ஒவ்வொரு லெவலாக அவன் பிரேக் பண்ணி மேலே போகும்போது மட்டும் நீங்கள் 78லேருந்து அப்புறம் மார்க்கெட் 97 போயிட்டு 110 ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 78லேருந்து 97னா நீங்கள் 90ல் வைங்க ட்ரெயில் பண்ணி. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நியரஸ்ட்டில் இருக்கும்போது ட்ரெயில் பண்ணாதீங்க. அவன் வந்து திரும்ப கீழே வந்து ஹண்ட் ஆகிட்டு திரும்ப அதுக்கப்புறம் தான் மேலே ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் R1 R2 R3க்கு அப்புறம் R4ல் வந்து இவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 114லேருந்து அப்புறம் 158 போகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மார்க்கெட் வந்து சப்போஸ் கால் சைடில் போகும்போது இந்த 24,800 வந்து 114 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து 24,900 இந்த இடத்துல வந்து பிபி சப்போர்ட் எடுத்துருக்கணும். எடுத்தால் மட்டும்தான் அவன் 114லேருந்து 158 நோக்கி போவான். இவன் இந்த 945லேருந்து 84 நோக்கி வந்திருக்கணும். இந்த S1லேருந்து 84 நோக்கி வரும்போது தான் இவன் 24,800 கால் வந்து 114லேருந்து 158 நோக்கி போவான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கும் போது தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓகே கைஸ், ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணி நீங்கள் வந்து 24,700 800 அடிப்படையில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. நாளைக்கு மார்க்கெட் கால் சைடில் போகிறானா இல்லை புட் சைடில் போகிறானா அப்படின்றத கவனித்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம பிபி லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து இப்போ வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் செக்ஷன் சார்ட் லெவல் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த டேக் எல்லாம் எங்கெல்லாம் வச்சுருக்கணும், இந்த டேக் வந்து டேக் ப்ரைஸ் இருக்கிறது வந்து ரிவர்சல் ஜோனு. இதை வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப் சைடில் ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்ஐ லெவலில் இருக்குது 25,000. இந்த லெவலை நோக்கி மார்க்கெட் நாளைக்கு மேலே வரையும் போகிறாங்களா இல்லைனா இங்கே எங்கேயாவது ரிவர்சல் எடுத்துகிட்டு கரெக்டாக 24,889 ஸோ 888 இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுறாங்களா அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழுகிறானா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் லெவலு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ பிரேக் பண்ணி போன ஜோன் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கே பிரேக் ஆகி கீழே வரதுக்கு
ரொம்ப டைம் எடுத்துப்பான், கன்சால்டேஷன் எடுத்துப்பான், ப்ரீமியம் டிகே நடக்கும், இல்லை சைட்வேஸாக போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த ஜோனில். ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல்லாம் சாலிடாக பிரேக் பண்ணும்போது கீழே வந்தால், அதே மாதிரி ரிவர்சல் ஜோனில் இன்றைக்கி என்ன சொன்னனோ அதே இடம்லாம் வந்து ரிவர்சல் ஜோனாக தான் இன்னும் இருப்பாங்க. அதை வந்து நல்லா டார்க் லைனாக போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேக் ப்ரைஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ரிவர்சல் ஜோன் தான். ஸோ அந்த இடத்துல நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இந்த இடத்துல வரானோ டக்குனுக்கு ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குயிக்காக ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் இல்லை 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியில் 20 பாயிண்ட்ஸ்ன்றது மிகப்பெரிய பாயிண்ட்ஸ் கைஸ். ஸோ டவுன் சைட்லேயும் ஒரு பிஎஸ்ஐ லெவலில் இருக்குது 24,500. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் நாளைக்கான லெவல்ஸு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஸோ whoever watching my channel, please kindly support me. So thanks for subscribing, and also you can inform to your colleagues, friends, relatives, tell them to subscribe my channel, and don't forget to press the bell icon. So, okay guys, see you tomorrow. Good luck.